சிலுவை இல்லை. எல்லாரும் கைதறி பாடுவோம். முதல்ல நான் பாடுறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை எங்கள் சின்னம், வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல், வெற்றி எங்கள் உரிமை. சிலுவை எங்கள் சின்னம், வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல், வெற்றி எங்கள் உரிமை. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. தூய தேவ ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபரோகம் ஏதும் வாழ்வில் இல்லை. தூய தேவ ரத்தம், பாவம் போக்கும் ரத்தம், சாபரோகம் ஏதும் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம், இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. இயேசு எந்த தேவன், தொல்லை இல்லை இனிமே, எந்த வாழ்வில் கொண்டார் இயேசு வந்த நாள். இயேசு எந்த தேவன், தொல்லை இல்லை இனிமே, எந்த வாழ்வில் கொண்டார் இயேசு வந்த நாள். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா எல்லாரும் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலர் கை தட்டுறீங்க, உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தட்டுறீங்க. சில பேர்லாம் கை தட்டுற மாதிரி நடிக்கிறீங்க, நல்லா கை தட்டீங்க. உங்களுக்கு இப்படி ஆனா உங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குது சில பேருக்கு. அதனால நீங்க இருக்கிற இடத்துல இப்படி கைய நல்லா அசைங்க. எங்க அசைங்க பார்க்கலாம். அசைங்க, கொஞ்சம் கையெல்லாம் அசைங்க. அது இடது கையை கொஞ்சம் அசைச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இடது கையே வேலை செய்யாது. இடது கை வேலை செய்தா இடது கை இல்ல, இடது கைனா லெஃப்ட் தானே. லெஃப்ட் இடது கையின் தான். எங்க அசைங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு இடது கை தூக்குங்க நல்லா. சில பேருக்கு அது வழங்காமே போயிடுச்சு. ஏன்னா இதை நம்ம இது பீச்சாங்க ஆகாத கைன்னு சொல்லி இது எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா நம்மளுடைய முற்பிதாக்கள் இடது கையில தண்ணி குடிக்காது. நீ ஏன் இடது கையில குடித்தா குடிக்க மாட்டீங்க? நீ இந்த வலது கை நல்ல கை, இது கெட்ட கை, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஏங்க கடவுள் கொடுத்தது நல்ல கைங்க. இந்த கை இல்லாதவங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் இந்த கையெல்லாம் யூஸ் பண்றாங்க. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும். அதனால நல்ல கை கெட்ட கையே இல்லை. அதனால எல்லாரும் கொஞ்சம் கையை அசைச்சு ரெண்டு கையை அசைக்கும். முதல் அல்லேலூயா வலது கை, ரெண்டாவது இடது. ஆமா, அப்ப ரத்தெல்லாம் சூடு உண்டாகி நீங்க புத்துணர்ச்சியா பிரசன்னத்தை கேட்பீங்க. நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. சிலுவை எங்கள் சின்னம், வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல், வெற்றி எங்கள் உரிமை. ஆமென். இதான் பாட்டு, இதான் நம்ம பாடணும். சிலுவை எங்கள் சின்னம், வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல், வெற்றி எங்கள் உரிமை. சிலுவை எங்கள் சிகரம், தோல்வி இல்லை இனிமேல், வெற்றி எங்கள் உரிமை. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா
ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை, இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. சிலுவை என்ற சின்னம் வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை வெற்றி எங்கள் உரிமை. சிலுவை என்ற சின்னம் வெற்றியின் சிகரம், தோல்வி இல்லை வெற்றி எங்கள் உரிமை. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் பிதாவே. தயவு செய்து உட்காருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம். சிலுவையிலே செய்து முடித்தது என்ன? நேற்று வந்தவங்க, நீங்க வராதவங்க, நீங்க தெரிஞ்சுடுங்க. நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம் சிலுவையிலே செய்து முடித்தது என்ன. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பழைய கற்பனைகளை நிறைவேற்றி முடித்தார், பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்தார், பழைய மரணத்தை ஜெயித்து முடித்தார் அப்படின்னு பார்த்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாம் ஒழிந்து போயின என்பது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளையும் வெளிப்பாடுகளையும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து தேவன் கொடுத்த கற்பனைகளை நிறைவேற்றி முடித்தார், அவர் மனிதர்கள் மேல் ஏற்படுத்தி கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்தார், மனித ஆத்மாவுக்கு இருந்த மரண தண்டனையை ஜெயித்து முடித்தார் என்று பார்த்தோம். நேற்று பேசுறது எனக்கு புரிஞ்சுது, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பார்க்கலாம். நன்றி. சிலர்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நான் ஒரு குற்ற மனப்பான்மையிலே தாழ் மனப்பான்மையிலே இருந்தேன், நீங்க உண்மையிலே ஒரு கேள்வியோடு இருந்தேன், கர்த்தர் என்னோடு பேசி எனக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார் சொன்னாங்க. அந்த வெளிச்சத்தை நீங்க மற்றவர்களுக்கும் பறைசாற்றணும். இன்றைக்கு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஒரு வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளா நமக்கு, நல்லா கவனிங்க, நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் சொந்த அறிவு இருக்கா இல்லையா? சந்தேகமே இல்லை. அப்ப நான் சொல்ற பிரசங்கம் எதெல்லாம் உங்க இருதயத்தை டச் பண்ணுதோ நீங்களே ஆமென் அல்லேலூயா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. நீங்களே சொந்தமா என்ன பண்ணணும்? சொல்லணும். ஓகே, சொந்தமா சொல்லணும். உங்ககிட்ட ஆண்டவர் டக்குன்னு பேசுதானே எஸ் ஆமென் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்க, அதை உங்க ஆத்மா ஏற்றுக்கொள்ளுது, அது உங்களுக்கு அப்படியே படிக்கும். இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வசனத்தை கேட்கும்போது எஸ் அல்லேலூயா அப்படின்னா நமக்கு இருக்கிற ஆத்மா குதூகலம் அடையுது, தேவனிடத்தில் வர்ற வார்த்தையை அதை அப்படியே கேட்ச் பண்ணி ஏத்துக்குது, அது அப்படியே உங்களுக்கு படிக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. பிரச்சனை நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சிரிப்பா இருந்துச்சுன்னு சொல்றது இல்லை. உங்க ஆத்மாவை டச் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா எஸ் ஆமேன்னு சொல்லி அதை அங்கீகரிக்கணும். அப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தது என்ன? இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க ஒரு 4 முறை 5 முறை 40 முறை 50 முறை கூட வாசித்து பாருங்க. அது எவ்வளவு ஒர்த்தான வார்த்தை பாருங்க. நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்து, நமக்கு எதிரடையா இருந்த சட்டம், இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். நம்ம எத்தனையோ சிலுவை உங்க யாருக்குமே பரிசு கொடுக்க மாட்டேன்டா, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. பெருசா கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீங்க பேசிக்கிட்டு தான் எப்படி கொடுக்க முடியும்?
இவனை தூக்கி அங்க டபால் ஒரு சேருக்குள்ள தூக்கி போடுங்க. அவன் தான் ஓவரா பேசுறான். அவனுக்கு ஏதாவது பெருசா கொடுங்க. அவரை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா இவனுக்கு சரியாயிடுவான். இப்படி கூட்டத்துல 1-2 இருக்கும், நம்ம தெரியாமலே இருக்கும். அது என்ன பண்றது? ஓகே, ரொம்ப நல்ல பையன். நீ அங்க இப்ப அவருக்கு போர் அடிச்சிடும். என்னடா இருந்தாலும் ஏதோ நம்மள ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டாரு. சரி, எல்லாருக்கும் கவனிங்க. அப்போ இந்த சிலுவையில தேவன் இவ்வளவு பெரிய மேன்மைகளை செஞ்சிருக்கிறார். நம்ம வருஷம் வருஷம் 2 டேஸ் கொண்டாடுறோம். கறி சாப்பிட மாட்டோன்றோம், மீன் சாப்பிட மாட்டோன்றோம், சோறு சாப்பிட மாட்டோன்றோம், செருப்பு போட மாட்டோன்றோம். இப்படியே நிறைய தியாகம் பண்ணி சும்மா அப்படி ஒரு கடமைக்கு வந்துட்டு போறோம். அவர் சிலுவையில செய்து முடிச்சதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்றதுல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. ஏன்டா இந்த கிறிஸ்தவங்களா வாழ்றோம் அப்படின்னு நினைக்காம நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்றது பாக்கியம் அப்படின்னு நினைப்போம். இப்படி மகா மேன்மைகள் நிறைய இருக்கு. இதை 1 நாளோ 2 நாளோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமெல்லாம் சொல்லி முடியவே முடியாது. ஏன்னா அவர் சிலுவையில செய்த நன்மைகள் அத்தனை திரளா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு நேரம் கருதி 3 விஷயத்தை தான் சொல்ல போறேன். 3 விஷயத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கு ஆழமான வசனங்கள், நீங்கள் பல முறை வாசித்து கடந்து போன வசனங்களை இன்றைக்கு யோசிக்க தூண்டுகிறேன். சொல்லுங்க, வாசித்து பழகி போன வசனத்தை யோசிக்க தூண்டுகிறேன். நம்ம நிறைய வாசிச்சிருப்போம். நம்ம வசனத்தையே மனப்பாடம் சொல்லி வசனத்தையே கிட்டு வாங்கி வசனத்தின் மேலேயே ஒட்டி வச்சிருப்போம். பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஸ்டிக்கர் வாக்குத்தத்தை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு கியூல நின்று சண்டையை போட்டு வாங்கிட்டு வந்து சர்ச் அதை பைபிள் மேலே ஒட்டி வச்சிருக்கு. பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு பைபிளே வசனம் அதுக்கு மேலே ஒட்டி வச்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல டேஷ் ஊருக்கு போனேன். எந்த ஊருன்னு கேட்காதீங்க, நீங்க மாட்டி விட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஊர்ல ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு போன ஒரு மாடியில தங்கி இருந்து காலையில ரெஸ்ட் ரூமுக்கு போனா அங்க எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அங்க உட்காந்தா பாத்ரூம்ல ஒட்டி வச்சிருக்கோம், நீ அதிசயங்களை காணப்படுவேன். கடுப்பாகுமா எனக்கு அப்படியே அந்த வசனத்தை பார்த்தா அங்க உட்கார்றதுக்கே விருப்பம் கிடைக்கும். என்னடா அந்த பொம்பளை இப்படி வசனத்தை கொண்டு வந்து பாத்ரூம்ல ஒட்டி வச்சிருந்து அதிசயங்களை காணப்படுவேன், இது சரிபட்டு வராது. வசனத்தை கிழிச்சுட்டே வந்துட்டேன். வந்தா இந்த அம்மா காலையில சுட சுட சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஏக்கா இது என்னக்கா பாத்ரூம்ல போய் உன்னை அதிசயங்களை காணப்படுன்னு ஒட்டி வச்சிருக்கேன். அது அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, கிழிச்சு போட்டீங்களா? அது எங்க அண்ணன் எங்க பிரதர் கொடுத்தது, வருஷம் வாக்குத்தம். அதை எங்க கொண்டு ஒட்டுவேன்? பாத்ரூம்ல ஒட்டுவேன். இல்ல நிறைய கொடுத்தாங்க, அதனால பாத்ரூம்ல ஒட்டி வச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் புரியுதா உங்களுக்கு? வசனத்தை எங்க ஒட்டுறோம், எதுக்கு ஒட்டுறோம்னே தெரியாம கண்ட இடத்துல, ஏன்னா நிறைய வாங்குறது. அங்க வருஷத்துக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, இது சண்டை போட்டு வலது கையில 2 இடது கையில 2, எங்க அம்மா பொண்ணு எங்க ஆயா பொண்ணு அப்படின்னு சொல்லி செத்து போனவங்க பேரெல்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்து கண்ட இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சுது? இப்ப நான் சொல்றது எல்லாம் மானங்கட்ட கேள்வி கேட்டு திட்டுறது. அது கூட உங்களுக்கு புரியாத அளவுக்கு உங்களை நகைச்சுவையா திட்டிருக்கேன். விளங்குதா உங்களுக்கு? விளங்கிருச்சா? அப்போ நீங்க வசனத்தை கொண்டு போய் அங்க ஒட்டுறது எங்க ஒட்டுறது நீங்க மனப்பாடமா பண்றது இல்ல விஷயம். அந்த வசனத்தின் அர்த்தம் என்னதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அப்பொழுதுதான் அது உங்களுக்கு ஜீவனா இருக்கும். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகுது. அந்த வசனத்தை நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகுது. தப்பு சொல்றோம். நிறைய பேர் தப்பு தான் சொல்றோம். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை சொல்லல, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் என்றால் யார் என்றால் இயேசுவை அறிவீர்கள் அர்த்தம். அந்த இயேசுவை சரியாய் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையாகும் என்று அர்த்தம். இயேசுவை கன்னி மரியாதையுடைய மகனாய் பார்க்கிறது ஒரு கூட்டம், இயேசுவை ரட்சகரா பார்க்கிறது ஒரு கூட்டம், இயேசு தேவகுமாரனா பார்க்கிறது ஒரு கூட்டம். இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்றது? அவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமா? சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று என்று அறிந்து கொள்ளணும். உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு சும்மா சாதாரணமா யூதேய தேசத்தில் இருக்கிற பெத்லகேம்ல அன்னி மரியாதை பிறந்த சாதாரண பாலகன் அல்ல அவரு. அவர் மூலமா தான் சகலமும் உண்டாயிற்று. உண்டானதில் ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்படி அறியணும் இயேசுவை. அப்படி அறிஞ்சதுக்கு அப்புறம் 2வது, சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. புரியுதா? சகலமும் அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது. 2வது, சகலமும் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. டேவிட் பாக்கியராஜ் உண்டாக்கப்பட்ட பிரதானமான நோக்கம் யாருக்காக? இயேசுக்காகத்தான். நான் பிரசங்கம் பண்றதுனால மட்டும் இல்ல, நான் ஒரு வியாபாரியா இருந்தாலும் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு ஊழியனாலே பிரசங்கம் பண்றதுதான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் கொடுத்தா அதை கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, அது சிறப்பான ஊழியம். உங்களுக்கு ஒரு அலுவலகத்துக்கு யாருமே ஆமன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை, அந்த வியாபாரத்தை, அந்த பொறுப்பை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சிறப்பான
ஆமா, எனக்கு ஊழியம் பிரசங்கம் பண்றது, என் மனைவி ஊழியம் என்ன நல்லா பாத்துக்கிறது, ஆக்கி போட்டு 3 வேளை சாப்பாடு ஆக்கி போட்டு பாதுகாக்கிறது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு ஊழியம் அம்மா அப்பா சம்பாதிக்கிற தின்னுட்டு அம்மா அப்பாவை கமெண்ட் அடிக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் கொடுத்துருக்கு. சில பேருக்கு நச்சுன்னு சில பேர் சொல்லும் போது புரியும், நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க சிறப்பா செஞ்சாலே போதும். சர்ச்சில் ஒருத்தருக்கு பாட்டு பாடுறதுக்கு வேலை கொடுத்துருக்கோம், அவர் அதை காத்திருந்து அழகா பாடிட்டு போயிடணும். ஒருத்தருக்கு நல்ல இசை வாசிக்கணும், அவர் அதுல தேடி இசை வாசிக்கணும். பாடுறவர் அங்க போய் டைம்னா அது வேற தாரமாரா பேசும். வாசிக்கிறவங்க வந்து கொட்டாவேன்னா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஏதோ அதை சிறப்பா செய்யணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்து தலையா இருக்கிறா, நம்ம தான் அவயவங்களா இருக்கிறோம். தலை இருந்தாதான் அவயவங்கள் இருக்கும், அவயவங்கள் இருந்தாதான் தலைக்கு மகிமையா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நம்மளை அழகா படைச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க பாக்கலாம். எவ்வளவு நேர்த்தியா மூக்க பாருங்க, அவ்வளவு அழகா கவுத்தி படைச்சிருக்க. எல்லாம் மூக்க தரையை பாருங்க, கொஞ்சம் மூக்க தரையை பாருங்க. இன்னும் சில பேர் வெக்கப்படுறீங்களே, மூக்க தரையை பாத்தீங்கன்னா எப்படி கவுத்து இருக்குது. இந்த மூக்க கவுத்தி வச்சா கவுத்தி தான் இருக்கணுமே தவிர நான் நிமிந்து இருப்பேன்னா என்ன ஆகும்? கற்பனை பண்ணி பாருங்க. இது இப்படி நிமிந்துருச்சுன்னா பாத்ரூம்ல போய் குடிக்கும் போது தண்ணி ஊத்தும் போது புனல் மாதிரி உள்ள போய் அடுத்த நிமிஷமே சேர்த்துருக்கும். அப்போ தேவனுக்கு தெரியும் உன்னை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும்னு தெரியும். என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, உன்னை யாரும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை கண்டுக்கிறாரு, அதனாலதான் உன்னை வச்சுக்கிறாரு. இதை நீங்க என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, உன்னை யாரும் மதிக்க வேண்டாம். உன்னை உருவாக்குனவரை மதிச்சு உன் கூட தானே இருக்காரு, அப்புறம் வேற யாரும் மதிக்கணும்? என் மருமகன் மதிக்க மாட்டோம், என் மாமியார் கண்டுக்க மாட்டேது. ஏசு உன்னை மதிக்கிறாரா போதும். அவருக்கு பிரியமா வாழ்ந்தா எல்லா மதிப்பும் தானா தேடி வரும். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஒரு வாக்கு தத்துவம். நீ சமையல்காரியா இருந்தாலும் உனக்கு ஒரு பேர் இருக்கு, நீ குப்பை பிறக்கிறவனாலும் உனக்கு ஒரு பேர் இருக்கு. நீ இருக்கிற வரையை சிறப்பாய் செய்யணும். நடிகர் திலகம் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னடா இயேசுவை பத்தி பேச சொன்ன எதோ பேசுறாரு, நீ இன்னைக்கு கிறிஸ்தவங்க பேசாததுன்னா அவங்க பேசுறாங்க. அவர் ஒரு நாள் டிவியில, நடிகர் கமலஹாசன் தெரியுமா அவங்களுக்கு? தெரியுமா? அவருக்கு ரசிகர்கள் யாராவது இருக்கீங்களா? கைதி காட்டுங்க காட்டுங்க. இல்ல, ஆனா நீங்க கைதி காட்ட மாட்டீங்க, நீங்களா ரொம்ப அறிவாளி. அவர் ஒரு நாள் பேட்டி கொடுத்து, அவர் ஒரு பிராமண இனத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் ஒரு நாள் சொல்றாரு, அவங்க அம்மா சொன்னாங்களா, மகனே நீ பப்ளிக் கக்கூசு கூட கழுவு. கேட்டீங்களா? அந்த பேட்டி கேட்டீங்களா? நீ நீ எந்த வேலைனாலும் செய். அதுக்கு சொல்லிட்டு சொன்னாங்களா, நீ ரோட்ல இருக்கிற பப்ளிக் கக்கூஸ்னா தெரியுமா? அதுக்கு என்ன சொல்றீங்க? ரோட் வரணும் பப்ளிக் டாய்லெட். நீ அந்த கழுவுற வேலை கூட செய், ஆனா நீ செய்யற ஒன்னே மாதிரி யாருமே கழுவி இருக்க கூடாது, அவ்வளவு சுத்தமா செய்ய சொன்னாங்களாம். இது ஒருத்தருக்குமே புரியல, உணர்வு இல்ல. ஒரு உலக மனிதனுடைய தாய் சொல்லிருக்கு, நீ பப்ளிக் டாய்லெட் கூட கழுவு, பிரச்சனை இல்லை, ஆனா ஒன்னே மாதிரி எவனும் செஞ்சிடக்கூடாது, அப்படி செய்யன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு அதனாலதான் அவர் நம்பர் 1 நடிகர், உலக புகழ்பெற்ற ஒரு மனுஷன். தெரியுமா உங்களுக்கு? நீங்க எதை செஞ்சாலும் சிறப்பா செய். நீ மாடு மேய்க்கிறியா, குப்பை பறக்கிறியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை, தெளிவா செய். பிள்ளைகள் வீடு பெருக்க சொன்னா அது எப்படி பெருக்குன்னு எங்களுக்கு தெரியும் தானே. அங்க பாதி இங்க பாதி, அப்படி கட்டுகளை தள்ளி அங்க தள்ளி குடிச்சு கூட இருக்காது, அப்படியே பிட்டில ஒண்ணு போடும் போடு இருக்கும். அம்மா வீடு பெருக்க சொன்னா நீட்டா பெருக்கு. ஏசு கூட ரொம்ப பிடிக்கும். பிரைஸ்லாம் நீங்க எந்த வீடு பெருக்கிற வேலையா, பாத்ரூம் கழுவுற வேலை கூட நீட்டா செய். அதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? செய்யற வேலையை அதைத்தான் சொல்லுவாங்க, செய்வதை திருந்தர செய், திரியும் செய்யக்கூடாது, திருந்தர செய்யும் சொல்லுவாங்க. அதனால நீ என்ன வேலை செய்யறதுன்றது முக்கியம் இல்லை, எப்படி செய்யறன்றது முக்கியம். கடவுளுடைய படைப்பு சகலவற்றையும் அவர் நேர்த்தியாக படைச்சிருக்கு. வீட்டு வேலை செய்யறீங்களா, சந்தோஷமா செய்யுங்க. ரோட்ல வேலை செய்யறீங்களா, சந்தோஷமா செய்யுங்க, சுறுசுறுப்பா செய்யுங்க, சுத்தமா செய்யுங்க. அதை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டு உனக்கு எல்லாவற்றையும் அவரே தந்துடுவார். சம்பளத்தை அவரே கூட்டிடுவார், வேலையை அவரே மாத்திடுவார். நீ படிப்பறிவே இல்லைனாலும் பெரிய பொறுப்பு உனக்கு வந்துடும். இது நீங்க புரிஞ்சுக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு போயிருந்த முதல் முறையா போகும்போது கொஞ்சம் பயபக்தியா இருக்கும், தெரியும் தானே. அப்ப முதல் முறையா போகும்போது அவங்க பிளாட்பாரத்துல ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல தான் ஆராதனை நடத்துறாங்க. சிங்கப்பூர்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாம பண்ணணும். அடுத்தவங்க தொந்தரவு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ அதை செய்யவே முடியாது. 8 மணிக்கு மேல வீட்டுல மிக்சி கூட போட முடியாது. அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியல அந்த கலாச்சாரம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம என்ன பண்ணாலும் பண்ணணும். ரோட்ல பாட்டு டம்ப் அடிச்சு ரோட்ல பண்றீங்க, யாரும் ஒண்ணு பண்ண மாட்டாங்களா? அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு நாங்க பாத்துப்போம். கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம நடத்தலாம்னு சொல்லி ஒரு ஜெப கூட்டம் நடத்தணும். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா ஒருத்தர் பாவமான இருந்தார், நம்ம இந்த மாதிரி பகட்டா இருந்தாலும் அவர் பெரிய ஆளு நினைக்கலாம்.
பாகம் போல இருந்துட்டு வாங்க எங்க வீட்டுல போய் தங்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. நான் என்னுடைய கற்பனை என்னன்னா, அவருடைய தோற்றத்தை பார்த்து ஒரு குடிசையில இருப்பாரு, பாவம் இருந்தாரு. அப்படி போனா அவரு 18ஆவது மாடிக்கு கூப்பிட்டு போறாரு. எங்க போறோம்னு, எங்க வீட்டுக்கு போறோம்டா. அப்பவே வீட்டுல ஏறும்போது தலை திருடி சுத்திடுச்சு. நம்ம ஏதோ குடிசையில இருப்பாரு நினைச்சா 18ஆவது மாடி கொண்டு போறாருன்னு பார்த்தா அது 23 மாடியா என்னமோ. அது 18ஆவது மாடியில வீட்டுக்குள்ள போனா எங்க போறணும், எங்க வீட்டுக்கு தாங்க போறோம். உள்ள போனா பிரமிப்பாயிருச்சு. தோற்றத்தின்படி தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கே விளங்குது அவங்களுக்கு. வாரத்துல ஆறாவது நடத்தி 18ஆவது மாடியில ஜிபி ஜிபி ஜிபின்னு வீடு. ஐயோ நைட் எனக்கு தூக்கம் வரல. நம்ம தப்பா நினைச்சுக்கிறேன் இருந்தாரு. அப்ப நைட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு சாட்சி சொன்னாரு. நான் 10th தான் படிச்சிருக்கேன். சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரும்போது எங்க அம்மா பைபிளை கையில கொடுத்தாங்க. மகனே, நீ எதை மறந்தாலும் பரவாயில்ல, இந்த பைபிளை மட்டும் மறந்துடாது. இது ஒண்ணு ஒரு நாள் நீ எதிர்பாராத அளவுக்கு உயர்த்துன்னு சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்களே, நான் படுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சுட்டு படுப்பேன். காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சுட்டு தான் நான் போவேன். எங்க அம்மா ரெண்டாவது சொன்னாங்க, மகனே நீ அந்த தேசத்துல எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமா செய்யும். அது இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாளிக்கு பிடிக்கும்னு சொல்லல, இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இவங்க ஒரு பெரிய என்ன ஊறது கொரியா தேசத்துல இருந்து அவங்க ஒரு பெரிய கம்பெனில இவரு சும்மா ஒரு கம்பெனி பாய பெருக்கிற வேலைக்கு தான் போயிருக்காரு. படிச்சது எவ்வளோ? 10 தான் படிச்சிருக்காரு. பெருக்கிற வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை தான் அவருடைய வேலை. ரொம்ப சுத்தமா செய்வார். இவருடைய சுத்தத்தை, இவருடைய சுறுசுறுப்பை பார்த்து 8 மணிக்கு கம்பெனிக்குன்னா இவர் கட்டாயம் 7:50 இருப்பாராம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கம்பெனி நிர்வாகம் ஒரு நாள் நிர்வாகம் மாறி அவர் கொரியாவுக்கு போகும்போது அந்த முழு கம்பெனிக்கும் 10ஆம் கிளாஸ் படிச்ச இவரை மேனேஜரா மாத்திட்டு போயிடுச்சு. கை தட்டுன்னு தோண்டலையா உங்களுக்கு? இப்போ அவர் யாருன்னா மேனேஜர். சண்டே சர்ச்சுக்கு தான் அவர் இப்படி வராது பாவம் போல. திங்கக்கிழமை ஆபீஸுக்கு போகும்போது நம்மளே மிரண்டுற மாதிரி போட்டு சுட்டுலாம் போட்டு போய் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் 10 தான் படிச்சிருக்கேன் பிரதர். இப்ப வரும் பாருங்க, என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு கார் இருந்தாரு. அந்த காருக்கு எத்தனை டயர் கேட்டா 4 டயர் தான். ஆனா நம்ம காரோட 2 மடங்கு நீட்டமா இருந்துச்சு. ஐயோ இவருக்கு என்ன தோரணம் தெரியுமா? நான் இதுல இருந்து ஒன்ன கண்டுபிடிச்சேன். நீ எவ்வளவு படிச்சிருக்க, எந்த நாட்டுல இருக்க, எப்படி இருக்கன்னு முக்கியம் இல்லை. இந்த முத்தான வேத வசனத்தை நேசித்து நீ சேர்ந்த ஒழுங்கா செஞ்சா அது ஒண்ணு உயர்த்தி கொண்டு போய்கிட்டே அது எந்த சந்தேகமும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு சிலுவையில இயேசு என்ன வெற்றி சிறந்தார் 3 விஷயத்தை உங்களுக்கு ஆணி அடிச்ச மாதிரி சொல்ல ஆசைப்படுறேன். அதை உங்க இருதய பலகையில எழுதிடணும். மற்றவங்களுக்கும் நீங்க தைரியமா அதை சொல்லணும். முதலாவது, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம் 19ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க நம்ம எப்படி வாசிக்க 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் மாக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தார். நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு அவர் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதே அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த அதிகாரத்தை நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் வாசிக்கிட்டே போனீங்கன்னா, நாம் பாவம் உள்ளவர்கள், ஆனால் பாவம் அறியாத அவர் நம்மை விடுதலையாக்குவதற்கு சிலுவையிலே பாவம் ஆனார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, உலகத்தாருடைய பாவத்தை அவர் பெருசா என்றதில்லை. 1 2 3 4 என்றதில்லை. அப்படி வச்சுக்கலாம், நினைக்கிறது இல்லை. அவர் பாவியா பார்க்கறது இல்லை. ஏன்னா அவனுக்காக ரத்தம் சிந்தனை இயேசுவையா அப்படிதான் பார்க்கிறார். இயேசு என்கிற கண்ணாடியை மாட்டிதான் அவர் எல்லாரையுமே பார்க்கணும். இயேசு என்கின்ற ஒரு தூய்மையான கண்ணாடியை மாட்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் தூய்மையானவங்களாவே தெரிவாங்க. ஏன்னா இயேசு அவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா அவங்களை பாவியாவே பார்க்கிறது.
சில பேர் சந்தேக கண்ணாடியே போட்டு பாக்குறது. கணவனை பார்க்கும் போதெல்லாம் சந்தேக கண்ணாடியே அப்படி பாக்குறது. மனைவி பார்க்கும் போதெல்லாம் சோம்பேறி அப்படின்ற ஒரு கண்ணாடி மாட்டியே பாக்குறது. சோம்பேறி சோம்பேறி சோம்பேறி. முதல்ல உங்க கண்ணாடியை மாத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணாடியை மாத்தணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சர்ச் முடிச்ச உடனே பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு 5 கண்ணாடி வாங்கணும். 1 பிளாக், 1 ரெட், 1 ப்ளூ, 1 கிரீன், இப்படி 5 கலர்ல வாங்கிட்டு நீங்க வெள்ளை கண்ணாடி போட்டு டேவிட் பாய்க்கிறாங்க பார்த்தா நான் எப்படி தெரிவேன்? தெரிவேன். எப்படி தெரியுவேன்? இந்த வெள்ளை வெள்ளையே தெரியுற டேவிட் பாய்க்கிறாங்க. திடீர்னு நீங்க கிரீன் கலர் கண்ணாடி மாட்டிட்டீங்கன்னா நான் பச்சை பச்சை தெரியும். டேவிட் பாய்க்கிறாங்க அதுக்குள்ள எப்படி வெள்ளையா இருக்கு பச்சை மாறினாரு? அவரு மாறல, நீ மாட்ட கண்ணாடி அப்படி. எத்தனை பேரும் புரிஞ்சிச்சு? அவரு இருக்கிற கருப்புல தான் இருப்பாரு. நீ என்ன கலர்ல மாட்டினாலும் நீ போடுறோம் போன வாரம் வெளியே வந்தவர் இந்த வாரம் பச்சையா வந்துக்கிறாரு, அடுத்த வாரம் ரெட் கலர்ல வருவாருன்னா அவரு கருப்பாத்தான் வருவாரு. நீ மாட்டின கண்ணாடி அப்படி. விளங்குதா? அப்போ நம்ம கண்ணாடிய மாத்தணும். இந்த பைபிளை வாசிக்கும் பொழுதெல்லாம் இயேசு அப்படின்ற ஒரு கண்ணாடியை மாத்தி நீங்க படிச்சீங்கன்னா எவரையுமே குற்றப்படுத்த தோணாது. இயேசுங்கிற கண்ணாடியை மாத்திட்டீங்கன்னா எல்லாருமே நேசிக்க தோணும். சந்தேக பிழையெல்லாம் வராது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல சந்தேகம், ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் பயம். கெட்டுமையோடு கர்த்தரை நம்புறீங்களா? நம்மளை பாதுகாத்த தேவன் நம்ம பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாப்பா தைரியமா இருக்கு. என் 2 பிள்ளைகளையும் நான் அப்படித்தான் வளர்த்தேன். என் பொண்ணெல்லாம் குறிச்சு நிறைய பேர் கேட்டதான் கேட்டாங்க, எப்படி பிள்ளைகளை நீங்க ஒழுங்கு? ஒண்ணு இல்லை, பொண்ணு ஏசு நம்பினேன், 2வது பிள்ளைகளையும் நம்பினேன், அவ்வளவுதான். அது பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை. நம்ம எதையுமே நம்புறதில்லை. கண்ணாடி சந்தேக கண்ணாடியே போட்டு ஒரு குருக்கும் அவங்க பேசினா உனக்கு என்ன, நீ வேணா போய் பேசு, இல்லைன்னா பேச ஒரு வேலையை பார்த்துருப்போம். அப்படியே திருச்சி தூசி துரும்ப இரும்பாக்கி இரும்பு தூணாக்கி ஒயிட் வாஷ் பண்ணி நிறுத்தி விட்டுறது. அதனாலதான் நிறைய பேர் சர்ச்சைக்கே வரல. புரியுறவங்களுக்கு புரிஞ்சா போதும். நீ அவங்கள இயேசுவ மாதிரி பாரு. வசனத்தையும் இயேசுங்கிற கண்ணாடி மாட்டிப்பார். இயேசு இந்த உலகத்துல இருக்கிற அத்த மனிதன் பாவலுக்காகவும் சிலுவை சிந்தி ரத்தம் சிந்தி மறிச்சு அவர்களுக்காக ரத்தம் சிந்தி முடிச்சுட்டாரு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க தெரிஞ்சுக்கல. அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வைக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவார். அப்போ உலக மனிதர்களுக்கு இருதயத்துல இயேசுவை விசுவாசிக்க தூண்டணும். வாயினால நான் இயேசுவை மெய்யான ரட்சகர்னு விசுவாசிக்கிற அறிக்கை செய்ய தோண்டணும். அப்படி சொல்லிட்டாலே அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இந்த 2ஐயும் தான் நம்ம செய்ய சொல்லணும். நீ இயேசு விசுவாசிக்கிறேன், ஆமா விசுவாசிக்கிறேன், அவர்தான் என் பாவத்தின் பரிகாரி, நான் ஏற்றுக்கொள்றேன், அந்த அறிக்கை செஞ்சாலே போதும். நம்ம அதை விட்டுவிட்டு மளிகை கடையில் கொடுக்குற லிஸ்ட் மாதிரி அப்படியே ஏகப்பட்ட லிஸ்ட்டை போட்டு அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு ஐயோ இந்த கிறிஸ்டினே நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அது போயிருதுங்க சர்ச்சுக்கு. விளங்குதான் உங்களுக்கு? சர்ச்சு விட்டு போயிடுது. அதனால நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்திட்டாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கு, நம்மை சார்ந்தவங்களுக்கு உண்டாகல. அதை உண்டாக்குறது தான் கிறிஸ்தவருடைய மகா பெரிய வேலை. நீங்க அதை விட்டுட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் நிக்கப்படாது, பிரமாணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசு விசுவாசம். உங்க கணவன் ரட்சிக்கப்படலையா, அவரை விசுவாசிக்க சொல்லுங்க. வேலை போயிடுச்சா, விசுவாசிக்க சொல்லுங்க. பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் விசுவாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு போ, நல்ல ஞானம் தரலாம்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புங்க. அவங்க நல்லா எழுதணும், கண்ணை நோண்டிடுவா அப்படின்னு சொன்னா அது ஐயோ அம்மா மார்க் வரலாம் கண்ணை நோண்டிடுவாளேன்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வந்திருக்கிறதெல்லாம் அம்மா அப்படி தோசை கரண்டியை கொடுத்து நிக்கிற மாதிரியே வாழ்த்தி அனுப்புங்க பிள்ளைங்க. அப்படியே ஃபெயில் ஆகி வந்துட்டா மறுபடியும் வாழ்த்துங்க, கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உனக்கு வெற்றி தருவார். ஃபெயில் ஆயிடுச்சா உங்க அப்படியே மாதிரி நீ இருக்கிற பேர் அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருப்பா, அப்படி மாதிரிதான் அது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு புரியுது, சிரிக்கிறீங்க. சில பேருக்கு தூக்கம் வர்றவங்கள ஒரு அடியிலையும் சொல்லுங்க பாக்கலாம். அவர் தெரியாம சொல்லிட்டாரு, தெரியாம சொல்லிட்டாரு. சரி, ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தின் மேல வெற்றி சிறந்து இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதெல்லாம் எழுதி வைக்கிறது முக்கியம் இல்லை. எழுதி வச்சு வீட்டுல போய் ஒரு முறையாவது அதை வாசிச்சு அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க அப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, அது உங்களுக்கு ஜீவனை உண்டாகும். வாசிங்க 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து, நீங்களும் நானும் இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற நாம் பாவங்களுக்கு செத்து
பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய எல்லாரும் நெஞ்சில் சொல்லுங்க, யாருடைய? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆமென். அவர் சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்ததுனால நாம் சுமக்க தேவையில்லை. இன்னைக்கு நம்ம அப்படியே பாவ சுபாவத்தில் அடிமைப்படுத்தி வைக்கிறதே பிசாசுடைய பெரிய வேலை. நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. இயேசு சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே நாம் அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இன்னும் சில வசனங்களை பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க நம்ம எப்படி வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். இன்றைக்கு நம்ம பாவனாலே என்ன பட்டியல் போடுறோம்னா, வெளியரங்கமா இருக்கிற பாவத்தை தான் நம்ம பட்டியல் போட்டு காமிக்கிறோம். ஆமாவா? வெளியரங்கமா இருக்கிற பாவம், வெத்தலை பாக்கு போடுறான், தம் அடிக்கிறான், குடிக்கிறான், சினிமா பார்க்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், பொய் சொல்லலாம், இப்படியே நம்ம அடுத்தவங்களை அப்படி பாவ லிஸ்டே வச்சிருக்கோம். ஆனா பைபிள் சொல்லுது, அந்த வெளியரங்கமா இருக்கிற பாவம் எல்லாம் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். ஒருத்தருக்காக ஆமென் சொல்லணும். விளங்கிச்சா? நம்ம அதைத்தான் பாவம், பெரிய பாவம் எது, சின்ன பாவம் எது, நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அநீதி எல்லாம் பாவம் தான். பைபிள்ல போட்டிருக்கு, மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவான பாவமும் இருக்கு, மன்னிக்கப்படாததற்கு ஏதுவான மரணத்திற்கு ஏதுவான பாவமும் இருக்கு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல மன்னிக்கப்படாத பாவம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க 1 யோவான கட்டாயம் வாசிக்கணும். நீங்க வெளித்தோற்றமா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பாவம் 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 சொல்றோம். ஆனா உள்ள இருக்கின்ற மன்னிக்க முடியாத பாவங்களை நம்ம ஒரு நாளும் நம்மளை விட்டு அகற்றுறதே இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிற இதுவரைக்கும் பகைக்கிறவன் இருளில் இருக்கின்றான். 11ஆம் வசனம் வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போவிடவில்லை அறியாது இருக்கிறான். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அதனாலதான் யோவான் நிருபத்தில் அவர் சொல்றாரு, உன் சகோதரன் மரணத்திற்கு ஏதுவில்லாத ஒரு பாவத்தை செய்தால் அவனுக்காக வேண்டுதல் செய். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவனுக்கு. ஏனென்றால் மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவான பாவம் எது என்றால் அந்த ரங்கத்தில் இருக்கிற பகை. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன்னா நம்ம சொந்தக்காரனை பகைக்கிறோம்னு சொல்ல. யாரெல்லாம் ஒரே பாத்திரத்துல திருவிருந்துல கையெடுக்கிறீங்களோ அவங்க மேல பகையா இருக்கிற அத்தனை பேரும் கொலைகாரர்கள். நம்ம சர்ச்சில் 50 பேர் 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேரும் ஐக்கியமா இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. யாராவது நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்களா? பகை உள்ளவங்க இருக்காங்களா? யோசித்து பாருங்க. கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தா இன்னைக்கு நீங்க அவங்களோட ஒப்புரவாகிடும். ஏன்னா பகை தேவனுக்கு விரோதமானது. ஆமென் சொல்லுங்க. அவர் பகையை சிலுவையிலே கொன்றார். இன்னைக்கு மாமியார் மருமகளை பயக்கிறது என்ன, மருமகள் மாமியார் பயக்கிறது என்ன, கணவன் மனைவி பயக்கிறது என்ன, மனைவி கணவனை பயக்கிறது என்ன, சர்ச்சில் இருக்கிறவங்க பெரியவங்களை பயக்கிறது என்ன, சின்ன அறிவுரை சொன்னா அவங்கள பயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதானே? அவங்க வந்தாரா சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம். அதில் இப்படிலாம் அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாருன்னா, சபை என்பது ஒரு குடும்பம். இங்க குறைவு நிறைவே பேசப்படும். குறைவுகள் ஒருத்தர் செஞ்சா அதை நம்ம சொல்லும் போது சரி செஞ்சுக்கணுமே தவிர ஏந்து பேசக்கூடாது. அதுக்குதான் சபை. ஆமென் சொல்லுங்க. சபை நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறதுக்கு தான் சபை.
அப்ப அதை சுட்டி காண்பிக்கும் போது அதுக்குதான் தாவீது சொல்றாரு, நீதிமானனை கொட்டி தயவாயினை கடித்துக் கொள்ளட்டும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை அப்படின்னு அதை ஏத்துக்கணும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஏத்துக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, அநீதி பொருளால் அழிந்து போகிற உலக பொருளால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள். சிநேகிதர்னா யாருன்னா ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறவங்க இல்ல, அடிக்கிறவங்க. பைபிள் சொல்லுது, சத்ருவிட முத்தம் வஞ்சனை உள்ளது, சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மையானது. நம்மளை அடிக்கிறதுக்கு, நம்முடைய தவறை சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு நண்பர் நமக்கு வேணும். அப்படி இருந்தா நம்மளும் நம்ம குடும்பமும் ஒரு நாள் வீழ்ந்தே போக மாட்டோம். நம்மளை அடிக்கிறவங்களை வச்சுக்க மாட்டோம், ஜால்ரா போடுறோம், ஜிங்சாங் ஜிங்சாங், நீங்க சொல்றதுதான் ஜாமி ஜாமி ஜாமி, அவங்கள வச்சிருப்போம். அதுவும் விளங்காது, நம்மளே விளங்க விடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தவறுகளை சுட்டி காண்பித்தால் உடனே திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பகை நமக்கு அவ்வளோ பெரியதான விஷயம். அப்ப வெளியரங்கமா இருக்கிற பாவத்தை தான் நம்ம எப்போதுமே பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 பாவத்தையும் கோடிட்டு சொல்றாரு. வாசித்து பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன அப்படின்னு 2 பாவத்தையும் பட்டியல் போடுறாரு. இதுல மன்னிக்கப்படுறதுக்கு ஏதுவான பாவமும் இருக்கு, மன்னிக்கப்படாததுக்கு ஏதுவான பாவமும் இருக்கு. என்ன பாவம்னா அப்படி பட்டியல் போடுறாரு பாருங்க. விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரகாராதனை, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அந்த சென்ட்ரா போர்டு பாருங்க 3, இதெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, விரோதங்கள், வைராக்கியங்கள், பகை விட்டுட்டீங்களா? முன்னாடி அது போக கூடாது. அது எப்படிங்க? விக்கிரகாராதனை, வில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், பகைகள் முன்னாடி போனா விட்டுருவோமா நாங்க? பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அப்படி அப்படி பார்க்கும்போது எடுப்பும் இருக்கு. சிலது பாத்தீங்களா உங்களுக்கு? பகை, பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுறதே இல்லை. பகை, விரோதம், இதெல்லாம் வெளியே தெரியாது. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம்மள தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்றோம். இதுல நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பேதுருவே சொல்றாரு, ஐயோ அவன் ஞானம் நமக்கு புரியவே மாட்டுடா சாமின்றார். அப்படி புரியாத ஒரு மனுஷன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. வாசித்து பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம எப்படி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்க ஐயா. சோதரன் ஐயா, சாப்பிட்டீங்களா? இந்த வசனத்தை இருங்க அவங்க அங்கள் வாசிச்சிருக்கோம், போட்டி வேணாம். அவங்க வாசிக்கும் போது எல்லாரும் கவனிங்க. அங்கள் வாசிங்க. அங்கள் ஏங்க யார் வாசித்தது? அங்களா அண்ணனா? அப்போ நீங்க அண்ணன் தாங்க, நான் அங்கிருந்து கூப்பிட்டுக்கிறேன்ல. அப்ப எனக்கு வயசு கம்மியா தெரியல. சொல்லுங்க, நீங்க வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திர. அப்போ அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டாங்க. அறியீர்களா? ஏமாற்றப்படாதீர்கள், வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், பெரிய உதாசீனர், கொலைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். இவங்கெல்லாம் எங்க போக மாட்டாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இந்த வசனத்தின் தொடர்ச்சி நீங்க படிச்சாதான் உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியும். இவங்கெல்லாம் எங்க போக மாட்டாங்க? சொல்லுங்க. இவங்கெல்லாம் போகவே சொல்லுங்க. இவங்கெல்லாம் போகவே மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமா? அடுத்த வசனம் என்ன சொல்றது? உங்களில் சிலர் யாரை பார்த்து? சொல்லுங்க. என்ன பார்த்து? நம்மளெல்லாம் இங்கெல்லாம் பண்ணவே கூடாதுன்னா என்ன பார்த்து சொல்லுங்க. ஐயா வாசிங்க. உங்களில் சிலர், எல்லாரும் இல்ல, சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்து. ஆனா இருக்கா, அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாசிக்கிறாருன்னா பலவீனத்திலையும் சுகமாய் வந்திருக்கிறாரு. வாசிங்களா நீங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களால் இருந்தீர்கள். உண்மையா பொய்யா? எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குங்க? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களால் உண்மையா வந்துக்குங்க. இருந்த. ஆமா, அழகா சொல்றது பாருங்க. ஆமா இருந்த.
இருந்தேன்றது வேற, இருக்கிறேன்றது வேற. ஓகே, இருந்தேன் அவர் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தீர்கள். டேவிட் பாக்கியராஜ் இப்படிப்பட்டவனாய் தான் இருந்தான். தாமஸ், யோசேப்பு, எஸ்தர், ரூத் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாய் தான் இருந்தோம். வாசிங்க. ஆகிலும் எல்லாரும் சொல்லுங்க. இங்கதான் ஆகிலும் சொல்லுங்க எல்லாரும். ஆகிலும் கர்த்தராகிய இயேசுவினால் அவருடைய நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் சொல்லுங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே கழுவப்பட்டோம். ஐயோ, இதற்கு தேவை, இதுக்கெல்லாம் கை தட்டி குதிச்சுக்க வேணாமா? கழுவப்பட்டோம். அப்படித்தான் இருந்தோம். இயேசு சிலுவையில மரித்ததுக்கு அப்புறம் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ண நீங்க கொட்டாய் விடுறீங்களா? எனக்கு தூக்கம் வருது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உடனே அப்படி நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்துருக்கணும். ஆலய பிள்ளை இப்படிதான் இருந்தோம். விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், பொருளாசைக்காரர், மீனர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்கன்னு நியாயப்பிரமாணத்துல இருந்துச்சு. நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆனா பிசாசு சொல்லுவான், நீ பாவி, நீ பாவி, நீ தகுதி இல்லை, நீ பாவி, நீ பாவி. என்ன தகுதியாக்குன எங்க அப்பா எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை நீதிமானா ஆக்கியிருக்கிறார். இன்னும் சந்தேகம் வந்தா ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம எப்படி நீதிமான ஆனா பாருங்க. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க பார்க்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம எப்படி இருக்கையில்? பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால். நல்லா கவனிங்க. சிலுவையில இயேசு மரிச்சதுனா சாதாரண விஷயம் இல்ல. டேவிட் பாக்கியராஜ் ஆகியனா, உங்க பேரை சொல்லிடுங்க. லூயிஸ், சத்தமா சொல்லுங்க, மைக்ல யாரும் அடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க பாஸ். லூயிஸ் ஆகியனா. டேவிட், நீங்க சொல்லுங்க. டேவிட் பாக்கியராஜ் ஆகியனா, லூயிஸ் ஆகியனா தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படினா அவருடைய லூயிஸ் ஆகிய நான், டேவிட் பாக்கியராஜ் ஆகிய நான், எஸ்தர் ஆகிய நான், ரூத் ஆகிய நான், தாமஸ் ஆகிய நான், மோசே ஆகிய நான், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். நான் நல்லவனா இருக்கிறதுனால நீதிமானாக்கப்பட முடியாது. நான் பாவமே செய்யல, அதனால நீதிமான் ஆகல. நான் பொய்யே பேசல, அதனால நீதிமான் ஆகல. நான் ஏமாத்தல, அதனால நீதிமான் ஆகல. அப்படின்னா நான் சாவர வரைக்கும் நீதிமான் ஆக முடியாது. இப்படி பாவத்திலே மரித்து போயிருந்த என்னை சிலுவையில இயேசு மரித்ததினாலே அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே. 1ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமா விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஏங்க, அதனாலதாங்க இயேசு சிலுவையில அணிஞ்சு உயிர்த்தெழும் போது மேல இருக்கிற திரைச்சலை 2ஆ கிழிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க இந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு எல்லாவற்றையும் மாத்தணும். பிரைஸ் தி லார்ட்.